வணக்கம் நண்பர்களே. இந்த கதை என்னன்னா, ரவீந்திரநாத் எழுதிய காபுலிவாலா அப்படின்ற சிறுகதை. இந்த கதை பிரிட்டிஷ் இந்தியா காலகட்டத்தில் இந்து முஸ்லிம் நல்லிணக்கத்திற்காக எழுதப்பட்ட கதை. 1880 காலகட்டத்தில் கல்கத்தாவில் ஒரு எழுத்தாளர் இருந்தார். அவருக்கு 1 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை இருந்தது. அவள் புத்திசாலியாகவும் அறிவாளியாகவும் இருந்தார். அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சதுன்னா அவ்வளவுதான், யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பேசுவாள். அவ பேச ஆரம்பிச்சிட்டாலே அவங்க அம்மா, நீ வாய கொஞ்ச நேரம் மூட மாட்டியா அப்படின்னு கேட்பாள். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவங்க அப்பா ஒரு நாவலை எழுதி கொண்டிருந்தார். அவரு ரொம்ப முன்புறமா எழுதிக்கிட்டு இருந்தாரு. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து கேக்குது, அப்பா இந்த ராம்தயாள் காக்காவ கவ்வா கவ்வான்னு சொல்றான்ப்பா அப்படிங்கிறா. அதை கேட்டுட்டு இருந்த எழுத்தாளர், ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலைய பாத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு நாவலை எழுதிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த குழந்தை ஓடி வந்தது. அப்பா அந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமாப்பா? மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியுமாப்பா? அவன் சொல்றான், 4-5 யானை தண்ணிய உறிஞ்சி பீச்சி அடிக்குதான்ப்பா, அதான் மழையாம்பா அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தன் நாவலை எழுதி கொண்டே இருந்தார். அந்த நாவல்ல முக்கியமான ஒரு கட்டத்தை எழுதிக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்துல அந்த குழந்தை, ஏய் காபுலிவாலா அப்படின்னு கூப்பிடுறான். காபுல்காரன் ஒருத்தன் ஒரு பெரிய மூட்டையை சுமந்துக்கிட்டு தெருவுல நடந்து போயிட்டு இருந்தான். அந்த நேரத்துல அந்த குழந்தை கத்துனதை கேட்டுட்டு எழுத்தாளரான அவங்க அப்பா நடந்து அந்த இடத்துக்கு வந்தாரு. அதே நேரத்துல அந்த காபுல்காரனும் நம்மளை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த பெரிய மூட்டையை தூக்கி கொண்டு இந்த வாசலுக்கு வந்தாரு. இந்த காபுல்காரன் யாருன்னா, ஆப்கானிஸ்தான் காபூல் பகுதியை சேர்ந்தவர். அவர்கள் அங்கு விளையும் முந்திரி, திராட்சை, பாதாம் இது மாதிரியான உணவுகளை இங்கு கொண்டு வந்து வியாபாரம் செய்பவர்கள். அந்த காலத்துல இது மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தான் இந்த காபுல்காரர். சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். அந்த காபுல்காரன் வீட்டு வாசலில் வந்து நின்றான். அப்போ அந்த காபுல்காரன் வச்சிருந்த பைய பார்த்துட்டு இந்த குழந்தை என்ன மாதிரியே 4-5 குழந்தைய இந்த பையில புடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு வீட்டு உள்ள ஓடிடுச்சு. அங்க நின்று கொண்டிருந்த அவள் தந்தையான எழுத்தாளர், வாப்பா என்ன செய்யற அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த காவல்காரன் சொல்றான், உலர் திராட்சை, முந்திரி, பாதாம் இது மாதிரியான உணவுகளை விற்பனை செய்கிறேன் என்றான். உங்களது குழந்தை கூப்பிட்டதும் இங்க நான் வந்தேன், இந்தாங்க இத வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு, இப்ப நம்ம இத வாங்கலன்னா ஒரே சங்கட்டமா போயிடுமே, நம்ம பொண்ணு வேற கூப்பிட்டுட்டா அப்படின்னு யோசிச்சு அதை வாங்கிக்கிறான். அதை கொடுக்கும் பொழுது அந்த காபுல்காரன், உங்க பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டுட்டு எழுத்தாளர், மினி இங்க வா அப்படின்னு சொல்றார். உடனே மினி பயந்துகிட்டே வந்து அவங்க அப்பா முதுக கட்டி பிடித்து கொண்டாள். அப்போ அந்த அப்பா, பயப்படாத ஒண்ணுமில்ல, இவர்தான் மாமா அப்படிங்கிறாரு. காபுல்காரன் உடனே என்ன செய்யறானா, தன்னுடைய மூட்டையிலிருந்து ஒரு கைப்பிடி உலர் திராட்சையை எடுத்து குடுக்கிறான். கொடுத்த உடனே வாங்கிக்கிச்சு. அப்போ அந்த நேரத்துல என்ன நடந்ததுன்னா, காபுல்காரனுக்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு நட்பு உருவானது. அப்புறம் தினமும் அந்த பக்கம் வரும்பொழுதெல்லாம் அந்த காபுல்காரன் இந்த குழந்தையுடன் பேசிக்கொண்டுதான் இருப்பான். அதை அந்த எழுத்தாளர் ஒரு நாள் பார்க்கிறார். அது அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. என்ன இது, இவங்க 2 பேரும் இவ்வளவு நட்பா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள போயிட்டாரு. இந்த காபுல்காரன் அந்த மினி கிட்ட, நீ உங்க மாமனார் வீட்டுக்கு எப்ப போற அப்படின்னு கேக்குறான். இது ஏன்னா அந்த காலத்துல இளம் வயதிலே திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள், அதனால இப்படி கேட்டான். அது அந்த குழந்தைக்கு புரியவில்லை. உடனே மினி, நீ எப்ப மாமனார் வீட்டுக்கு போற அப்படிங்கிறான். அதற்கு அந்த காபுல்காரன் சொல்றார், வானத்துல கை நீட்டி என் மாமனாரை ஒரே குத்தா குத்திடுவேன் அப்படிங்கிறான். அதை கேட்டுட்டு அந்த சிறுமி சிரிச்சுக்கிட்டே இருந்தா. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. இந்த காவல்காரருக்கு என்ன வேலைன்னா, இவர்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் கடனுக்கு வியாபாரம் பண்ணிட்டு மாதம் ஒரு முறை எல்லார்கிட்டையும் பணத்தை வசூல் பண்ணிவிட்டு அவர் சொந்த ஊருக்கான காபூலுக்கு போயிட்டு வருவாரு. இது போல ஒரு நாள் அந்த மினி இருக்கும் தெருவில் பணத்தை வசூல் பண்றதுக்கு ஒரு வியாபாரி கிட்ட போறாரு. அந்த வியாபாரி என்ன செய்யறானா, பணம் தர மறுக்கிறான். காபூலுக்கும் அந்த வியாபாரிக்கும் தகராறாகுது. இந்த தகராறுல கோபமடைந்த அந்த காபூல் அந்த வியாபாரிய கத்தியால குத்திடுற. அந்த சிறுமி இருக்கிற தெருவுல ஒரே பயங்கரமான சத்தம். எல்லாரும் கூட்டமா நிக்கிறாங்க.
உடனே அந்த எழுத்தாளரும் மினியும் வெளியே வந்து பாக்குறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த காபூல்காரருக்கு உடம்பெல்லாம் ரத்தம். போலீஸ்காரங்க கையில விலங்க மாட்டி அழைச்சிக்கிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு அந்த எழுத்தாளர் கேக்குறாரு, என்னப்பாச்சு, ஏன் இப்படி உன்னை போலீஸ்காரங்க இழுத்துட்டு போறாங்க? அப்ப அந்த காபூல்காரன் சொல்றான், இது மாதிரி நான் கடனுக்கு வியாபாரம் பண்ணேன், அதை போய் திரும்ப கேட்கும் பொழுது முடியாதுன்னு சொன்ன. 2 பேருக்கும் வாக்குவாதம் ஆயிடுச்சு, அதான் இது மாதிரி கத்தியால குத்திட்டேன் அப்படிங்கிறான். அந்த நேரத்துல மினி அவனை பார்த்து கேக்குறா, ஏய் காபூல்காரா, எங்க மாமனார் வீட்டுக்கு போறியா அப்படிங்கிறா. அதற்கு அவன், ஆமா மாமனார் வீட்டுக்கு தான் போறேன், என் கை கட்டிருக்கு, இல்லனா என் மாமனாரை ஓங்கி குத்திருப்பேன் அப்படிங்கிறான். இப்படி பேசிக்கிட்டு மினி வீட்டுக்கு போயிடுறா. போலீஸ்காரங்க காபூல்காரனை ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த காபூல்காரருக்கு 6 ஆண்டு சிறை தண்டனை கிடைக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த மினிக்கு வயது கூடிக்கொண்டே போகிறது. மினிக்கு பருவம் வந்த உடனே அந்த எழுத்தாளர், அதாவது அவங்க அப்பா, திருமணம் செய்து வைக்க முடிவு செஞ்சிட்டாரு. நாளைக்கு காலையில மினிக்கு கல்யாணம். வீடெல்லாம் தோரணம் கட்டி ஜெகஜோதியா இருக்கு. எல்லாரும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒருவன் உள்ள வரான். அவன் யாருன்னா இந்த காபூல்காரன். 6 வருட சிறை தண்டனை முடித்து விட்டு இப்பதான் இங்க வரான். அந்த மினியோட அப்பா என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த காபூல்காரன் சொல்றான், என் மினியை நான் பார்க்கணும் அப்படிங்கிறான். அவங்க அப்பாவுக்கு ஒரே தர்ம சங்கடமா இருக்கு. ஏன்னா இது ஒரு திருமண வீடு. இவன் சிறையிலேருந்து நேரா இங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. மினிக்கு நாளைக்கு கல்யாணம்ப்பா, அவளை இன்னைக்கு நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவனுக்கு புரியுது மினி வளர்ந்துட்டான்னு. அந்த எழுத்தாளர், நீ இன்னொரு நாளைக்கு வா அப்படிங்கிறாரு. சரின்னு காபூல்காரன் சோகமா அந்த இடத்தை விட்டு கிளம்புறான். அங்கிருந்து போன காபூல்காரர் திரும்பவும் ஓடி வந்து கை நிறைய உலர் திராட்சை எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, இத உங்க குழந்தைகிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு. அதை அந்த எழுத்தாளர் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக பணம் கொடுக்கிறார். அதை அந்த காபூல்காரன் வாங்க மறுக்கிறான். அவன் சொல்றான், இந்த மினி வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி தன் பாக்கெட்டில் இருந்து மடிச்சு வச்சிருந்த ஒரு பேப்பரை எடுத்து கொடுக்கறான். அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சுன்னா, சின்ன குழந்தைய மயில கை வச்சு, இந்த பேப்பர்ல கை வச்ச தடயம் ஒண்ணு இருக்கு, இத அப்பப்போ பாத்துப்பேன், இந்த மினியையும் என் குழந்தை மாதிரி தான் நான் பார்த்தேன் அப்படிங்கிறான். இதை கேட்டுட்டு அந்த எழுத்தாளர் திகைத்து போனார். அந்த எழுத்தாளர், நம்ம குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானே அப்படின்னு இந்த காபூல்காரனை மினியை சந்திக்க வைத்தான். சந்தித்த அந்த நேரத்தில் காபூல்காரனுக்கு தூக்கி கொஞ்சணும், ஆனால் முடியாது, குழந்தை பெரிதாக இருக்கிறாள். சரின்னு அந்த காபூல்காரன் கேக்குறான், மினி எங்க மாமனார் வீட்டுக்கு போறியா அப்படின்னு. அந்த குழந்தை எதுவும் சொல்லாம வெக்கப்பட்டு ஓடிடுச்சு. அப்பதான் அவனுக்கு ஒன்று தோணுது, நம்ம குழந்தையும் கல்யாணம் ஆகிற வயசுல இருக்கே, நம்ம போய் பார்க்கணுமே அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். கடைசியில என்ன நடந்ததுன்னா, திருமணம் முடிந்து மறுநாள் காலை ஒரு பெரிய தொகையை எடுத்துக்கொண்டு அந்த எழுத்தாளர் காபூல்காரன் இருக்கிற இடத்துக்கு வந்தாரு. வந்தவர் ஒரு பெரிய தொகையை காபூல்காரன் கையில் கொடுத்தார். இந்த தொகையை வச்சுக்கிட்டு நீ ஆப்கானிஸ்தான் போய் உன் பொண்ணை பாரு அப்படிங்கிறாரு. இந்த தொகையை நான் எப்படி மிச்சப்படுத்தினேன் அப்படின்னா, திருமணத்தில் பேண்டு வாத்தியம், கலர் விளக்குகள், இது மாதிரியான ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விட்டு அதில் மிச்சமான தொகைதான் இது. இதெல்லாம் போனாலும் பரவாயில்லை, அந்த காபூல்காரன் மனதில் ஒரு ஒளியை ஏற்றிவிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டான். இதோட இந்த கதை முடியுது.